ஒன்னு இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு மனுஷனை குறை சொல்லி சொல்லி ஒரு கட்டத்துக்கு மேல என்ன சொல்றதுனே தெரியாம ஓல் ஃபுட்பாலே ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரி அபவுட் மெஸ்ஸி. எனக்கு பிடிச்ச டாப் 4 விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இப்போன்னு மட்டும் இல்ல, அவர் சின்ன வயசுல இருந்தே, அவர் குழந்தையா இருக்கும்போது கூட அவரை யாருமே நம்பல. ஆனா ஒரே ஒரு பொண்ணு மட்டும் நம்பினாங்க. அந்த பொண்ணு தான் மெஸ்ஸியோட பாட்டி செலியா. மெஸ்ஸிக்கு அப்போ ஒரு 4 வயசு இருக்கும். அவரை விட ஒரு வயசு பெரிய பசங்க ஆடுற ஒரு மேட்ச் டீம்ல ஒரு பிளேயர் வேற வரல. சோ ஒரு ஸ்பாட் என்னன்னா எம்டியா இருந்துச்சு. அப்போ மெஸ்ஸியோட பாட்டி செலியா கோச் கிட்ட போய் என் பேரனை விளையாட விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோச் உடனே என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்ல அவன் ரொம்ப சின்ன பையன், அவனாலலாம் விளையாட முடியாதுன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிருக்காரு. ஆனா செலியா பாட்டி என்ன பண்ணிருக்காங்கன்னா, விடவே இல்லையா, அவனை ஒழுங்கா ஃபீல்டுக்குள்ள போடுங்க, இந்த கேமை காப்பாத்த போற பிளேயரே இவன் தான் சொல்லிட்டு செம கான்பிடன்ஸா சொல்லியிருக்காங்க. கோச் மறுபடியும் நோன்னு சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம செலியா பாட்டி விட்டவே இல்லையா, திரும்ப திரும்ப ஆர்கியூ பண்ணிட்டே இருந்திருக்காங்க. யாருமே நம்பாத அந்த ஒரு சின்ன பையனை இந்த உலகமே எதிர்த்தாலும் தான் பேரனை அவங்க நம்பினாங்க. கடைசியில ஒரு வழியா கோச்சும் சம்மதிச்சு மெஸ்ஸியை ஃபீல்டுக்குள்ள அனுப்பியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியுமா? வெறும் 4 வயசான அந்த சின்ன பையன் ஒரே மேட்ச்ல 2 கோல் அடிச்சிருக்கான். மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் கோச்சும் சைலண்டா கிரவுண்டை விட்டு வெளியே வந்திருக்காரு. அப்போ செலியா பாட்டி ஒரு வார்த்தை கூட பேசல, ஒரு லுக்கு, அவ்வளவுதான். நான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம சொல்ற மாதிரி ஒரு மாசான லுக். அந்த ஒரு லுக்குக்கு அப்புறம் கோச்சுக்கு பேச வார்த்தையே வரலையா. ஆனா லைஃப் என்னன்னா எல்லாத்துக்குமே ஹாப்பி எண்டிங் கொடுக்காது. மெஸ்ஸிக்கு ஒரு 10 வயசு இருக்கும்போது அவரோட பிக்கஸ்ட் சப்போர்ட்டரான செலியா பாட்டி இறந்துட்டாங்க. இன்னைக்கு இந்த உலகம் அவரை கோட்னு கூப்பிடுது, கடவுள்னு கூப்பிடுது. ஆனா அந்த உலகத்துக்கு முன்னாடியே இந்த பையன் ஒரு நாள் உலகத்தையே ஜெயிப்பான்னு சொல்லிட்டு முதல்ல நம்பினது அவரோட பாட்டி செலியா தான். இப்படி ஒரு லெஜெண்டா அவர் உருவாக்குறதுக்கான காரணம் டேலண்ட் மட்டும் இல்ல. அவர் மேல யாருமே நம்பாத அந்த ஒரு சமயத்துல அவர் மேல முழு நம்பிக்கையும் வச்ச அவரோட பாட்டியும் தான். மெஸ்ஸி அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் கோல் போட்ட உடனே வானத்தை பார்த்து ஃபிங்கர் பாயிண்ட் பண்ணி செலிப்ரேட் பண்றது ஜஸ்ட் ஒரு செலிப்ரேஷன் மட்டும் இல்ல, அவரை நம்பின அவருடைய பாட்டிக்கு டெடிகேட் பண்ற ஒரு எமோஷனல் மூமெண்ட். கதை நம்பர் 2. மெஸ்ஸி அவர்களோட சக்சஸ்க்கு பின்னாடி இருந்த ரியல் ஸ்ட்ரகிள் என்ன தெரியுமா? 13 வயசான லியோனல் மெஸ்ஸிக்கு growth hormone deficiencyன்னு ஒரு ரேரான மெடிக்கல் கண்டிஷன் இருந்துச்சு. அதனாலே அவருடைய ஹைட் நார்மலா எல்லாரே மாதிரியும் grow ஆகல. சோ அவர் நார்மலா வளர்றதுக்கே டெய்லி பெயின்ஃபுல்லான ஹார்மோன் இன்ஜெக்ஷன் கால்ல போடணும். அதுலயும் அந்த ட்ரீட்மெண்டோட காஸ்ட் ஆல்மோஸ்ட் $1000 per month வரும். அவரோட ஃபேமிலிக்கு அதை அஃபோர்ட் பண்றதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். அர்ஜென்டினால பல கிளப்ஸ் மெஸ்ஸியோட டேலண்ட்டை பார்த்தாங்க. ஆனா அந்த ட்ரீட்மெண்டோட எக்ஸ்பென்ஸை யாருமே எடுத்துக்க ரெடியா இல்ல. அப்போதான் எஃப்சி பார்சிலோனா ஒரு டிஃபரெண்டான டிசிஷன் எடுத்தாங்க. நாங்க இவனோட ட்ரீட்மெண்ட்டுக்கும் பே பண்றோம்னு சொல்லிட்டு இவரை சைன் பண்ண ஒரே கிளப் பார்சிலோனா தான். 13 வயசுல ஸ்பெயினுக்கு ட்ரையலுக்கு போன மெஸ்ஸி ட்ரெஸ்ஸிங் ரூம்ல எல்லாரும் இவ்வளவு சின்ன பையனா, இவ்வளவு குள்ளமா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து சிரிச்சாங்க. ஆனா கிரவுண்ட்ல பால் டச் பண்ணின உடனே எல்லாருமே சைலண்ட். பார்சிலோனாவோட டெக்னிக்கல் டைரக்டர் சார்லி ரெக்ஸா அவர் விளையாண்ட கொஞ்ச நேரத்துல இந்த பையனை இப்பயே சைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரு. ஆனா கிளப்ல மத்த எல்லாருமே அக்ரி பண்ணல. டிலே ஆகிட்டே இருந்துச்சு. வேற கிளப்ஸ் வேற இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சாங்க. அந்த ஒரு டைம்ல ரெஸ்டாரண்ட்ல லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ரெக்ஸா ஒரு பேப்பர் நாப்கின் மேல அக்ரிமெண்ட் எழுதி சைன் பண்ணாரு. அதுதான் இப்போ வரைக்கும் ஃபுட்பால் ஹிஸ்டரியிலேயே ஃபேமஸான நாப்கின் கான்ட்ராக்ட். மெஸ்ஸி ஸ்பெயின்லயே தனியா இருந்து ஸ்ட்ரகிள் பண்ணாரு. அவருடைய ஃபேமிலியும் அர்ஜென்டினாக்கே திரும்பி போயிட்டாங்க. ஆனா மெஸ்ஸி மட்டும் ஒரு ட்ரீமோட, ஒரு சூப்பரான ட்ரீமோட பார்சிலோனாலேயே தங்கிட்டார். இன்னைக்கு ஃபுட்பால் ஹிஸ்டரியிலேயே கிரேட்டஸ்ட் பிளேயர்னு சொல்லப்படுற லியோனல் மெஸ்ஸியை செலிப்ரேட் பண்றதுக்கான காரணம் அவரோட ஜர்னியோட ஸ்டார்டிங்ல அவரை குள்ளோன்னு சொல்லும்போது வந்த மனவலியும், அந்த ஒரு பெயின்ஃபுல்லான ஹார்மோன் இன்ஜெக்ஷனை போடும்போது அந்த பிசிக்கல் வலியும் தாங்கிக்கிட்டு இவ்வளவு தூரம் எவன் பேச்சையும் கேட்காம அவரை நம்பினது மட்டும்தான். எவ்வளவு உயரங்கிறதெல்லாம் முக்கியமே இல்லை சார், எவ்வளவு உயரங்கிறது தான் முக்கியம். கதை நம்பர் 3. மெஸ்ஸியோட கிரேட்டஸ்ட் விக்டரி என்னன்னு கேட்டா வேர்ல்ட் கப்னு சொல்லுவீங்க. ஆனா நான் சொல்றேன் இல்ல, ஆண்டனிலா தான் அவருடைய லவ் ஆஃப் ஹிஸ் லைஃப். லியோனல் மெஸ்ஸிக்கு 5 வயசு இருக்கும்போது அர்ஜென்டினாவோட ரோசரியோ சிட்டில தான் ஆண்டனிலாவை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றாரு. மெஸ்ஸி அவர்களோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் லூகாஸ் அவர்களோட கசின் தான் ஆண்டனிலா. சின்ன வயசுல இருந்து மெஸ்ஸிக்கு ஆண்டனிலா மேல ஒரு லவ் இருந்திருக்கு. ஆனா 13 வயசுலயே பார்சிலோனாக்கு மூவ் ஆனதுக்கு அப்புறமா ஃபுட்பால் ட்ரீம்காக ஸ்பெயின் போயிட்டார். 2 பேருமே லாங் டிஸ்டன்ஸ் லைஃப். ஃபேம், பிரஷர், ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே வந்தாலும் கனெக்ஷன் வந்து கம்ப்ளீட்டா போகல. என்னதான் ஊருக்கே ஹீரோவா இருந்தாலும் வீட்டுல எல்லாருமே டம்மி தான் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி மெஸ்ஸியை எல்லாருமே தி கோட், காட் ஆஃப் ஃபுட்பால்னு செலிப்ரேட் பண்றாங்க. ஆனா அவருடைய வைஃப் ஆண்டனிலாக்கு ஃபுட்பால்னாலே பிடிக்காதான், ரொம்பவே போர் அடிக்குமா. அவர் சூப்பரா ஒரு கோல் போட்டுட்டு வீட்டுக்கு மாசம் வந்து சொன்னாலும் ஓகே, அதுக்கு இப்ப என்னங்கறத மாதிரி பாப்பாங்களாம். 2007ல ஆண்டனிலாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாங்க. அந்த ஒரு நியூஸ் கேட்டதும் மெஸ்ஸி உடனே அர்ஜென்டினாக்கு பறந்து போய் அவங்களுக்கு அந்த ஒரு மூமெண்ட்ல ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு மூமெண்ட் தான் அவங்களோட ரிலேஷன்ஷிப் சீரியஸா ஸ்டார்ட் ஆனதுக்கான டர்னிங் பாயிண்ட்னு சொல்லப்படுது. 2009ல தான் மெஸ்ஸி ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக்கா எஸ் ஐ ஹேவ் எ கேர்ள் ஃப்ரெண்ட் இன் அர்ஜென்டினான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றாரு. அப்புறமா 2017ல அவங்களோட ஹோம் டவுன் ரொசாரியோல மேரேஜ் பண்றாங்க. இப்போ அவங்களுக்கு 3 பசங்க இருக்காங்க. ஃபுட்பால்
ஃபுட்பால்ல கோட் ஆகுறது ஒரு அச்சீவ்மெண்ட்னா, சைல்ட்ஹுட் லவ் லைஃப் டைம் பார்ட்னரா மாத்துறது வேற லெவல் அச்சீவ்மெண்ட். கதை நம்பர் 4. மெஸ்ஸி அவர்களோட சக்சஸுக்கு பின்னாடி டேலண்ட் மட்டும் இல்ல, சாக்லேட் குக்கீஸும் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? இது ஃபேக் ஸ்டோரி இல்ல, மெஸ்ஸி அவர்களுடைய சைல்ட்ஹுட் கோச் கார்லஸ் மேர்கோனி சொன்ன உண்மையான சம்பவம். அப்போ மெஸ்ஸி அப்படின்னா ரொம்பவே சின்ன பையன், உடம்புல ஸ்ட்ரென்த்தே இல்ல, கால் கூட ரொம்பவே குட்டியா ஒல்லியா இருக்குமா. ஒரு நாள் கோச் கார்லஸ் மேர்கோனி என்ன பண்ணிருக்காருன்னா, மெஸ்ஸி அவர்களை கூப்பிட்டு ஒரு பெட்டு கட்டி இருக்காரு. நீ அடிக்கிற ஒவ்வொரு கோலுக்கும் நான் உனக்கு ஒரு சாக்லேட் குக்கி கொடுக்குறேன். மெஸ்ஸி அவர்களுக்கும் சாக்லேட் குக்கினா ரொம்பவே பிடிக்குமா. கிரவுண்டோட சைடுல ஒரு ட்ரே ஃபுல்லா சாக்லேட் குக்கீஸ் வச்சிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் நடந்ததுதான் செம மாசான ஸ்டோரி. மெஸ்ஸி அவர்கள் என்ன பண்ணிருக்காருன்னா, ஒவ்வொரு மேட்ச்லயும் 4ல இருந்து 5 கோல் அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. கோச் அதெல்லாம் பார்த்து ஒரே ஷாக்கு, இந்த பையன் குக்கீஸ்க்காக இவ்வளவு கோல்ஸ் அடிக்கிறானே. அவருக்கெல்லாம் இதை பார்த்து ஒரே சிரிப்பா வந்திருக்கு. அப்புறம் கோச் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, மெஸ்ஸி இப்படி விளையாடுறத பார்த்துட்டு இன்னொரு பெட்டும் கட்டியிருக்காரு. நீ மட்டும் ஹெடர் கோல் அடிச்சனா நான் உனக்கு 2 குக்கீஸ் தரேன்னு சொல்லியிருக்காரு. எல்லாரும் இதை கேட்டுட்டு என்ன நினைச்சிருக்காங்கன்னா, மெஸ்ஸிக்கு ஹைட்டே இல்ல, இந்த பையன் எப்படி ஹெடர் கோல்லாம் அடிப்பான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்திருக்காங்க. ஆனா மெஸ்ஸி அவர்கள் என்ன பண்ணாரு தெரியுமா? பாலை எடுத்துட்டு போய் எல்லா டிஃபெண்டரையும் கோல் கீப்பரையும் ட்ரிபிள் பண்ணிட்டு போயிட்டு கோல் போஸ்டுக்கு பக்கத்துல ரீச் ஆனதும் பாலை மேல தூக்கி தானே ஜம்ப் பண்ணி ஹெடர் அடிச்சு கோல் போட்டிருக்காரு. கோல் அடிச்சதை என்ன பண்ணிருக்காருன்னா, கோச்சை பார்த்து டூன்னு காமிச்சிருக்காரு. அந்த ஒரு சீனை பார்த்ததும் கோச்சுக்கு மறுபடியும் சிரிப்பு தாங்கல. அந்த ஒரு நாள்ல இருந்து இந்த கோச்சுக்கு புரிஞ்சிடுச்சு, இந்த பையன் ஒரு பெரிய பிளேயரா வர போறான்னு சொல்லிட்டு. மெஸ்ஸி அவர்களை கிரிட்டிசைஸ் பண்றது மெஸ்ஸி ஹேட்டர்ஸ்க்கு ஒரு ஃபுல் டைம் ஜாப் மாதிரி அவருடைய ஆரம்ப காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் இருக்குது. இவெல்லாம் வெறும் கிளப் பிளேயர் தான்டா தம்பி. இன்டர்நேஷனல் டிராஃபி இருக்கா தம்பி? வேர்ல்ட் கப் எங்கடா? வேர்ல்ட் கப் எங்க? வேர்ல்ட் கப் எடு. ஹே, இவனை பாரு, ரொம்ப குட்டியா இருக்கான்ல, ரொம்ப குட்டியா இருக்கான். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை ஜாலியா பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க.